ஹாய், வெல்கம் டு சிஷி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாருன்னா சாராள். அவங்க ஆபிரகாமோட ஒய்ஃபு. இவங்கள பற்றி நம்ம ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். என்னென்னா, இந்த வானத்தின் நட்சத்திரத்தை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் அடுத்த சாப்டர் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, சாராள் ப்ராமிஸ் இருக்குது, ஆனால் ப்ராமிஸ் நிறைவேறல. அதனால் அவங்க ஒரு ஷார்ட்கட் எடுக்கிறாங்க. என்னென்னா, தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிரகாமுக்கு மறுமனைவியாக அவங்க தராங்க. தரது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்லி தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். அதாவது இவங்களுக்கு இருக்கிற குறைய இந்த ஆகார் மூலமாக நம்ம நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஷார்ட்கட் எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வாசிக்க தெரியும், எது அவங்களோட சொல்யூஷன் அப்படின்னு நினச்சாங்களோ அதுவே அவங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடுச்சு. ஆகாரும் இஷ்மவேலும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக தான் வந்துச்சு தவிர, அவங்க சொல்யூஷன் எது நினச்சாங்களோ அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, சம்டைம்ஸ் தேவன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், இல்லைனா தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருப்பாரு. ஆனால் அவருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படியாமல், இல்லைனா அவரோட வாக்குத்தத்தத்துக்காக நம்ம காத்திருக்காமல், சம்டைம்ஸ் நம்மளுடைய சுய புத்தியிலேயே நம்மளுக்கு எது நல்லா தெரியுதோ, நம்மளுக்கு எது சொல்யூஷன் நினைக்கிறோமோ அந்த ஒரு ஷார்ட்கட் நம்ம எடுக்கும் போது அதுவே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த பிரச்சனைகள் வரும்போதும் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்காக தேவனையே கூட நம்ம சில நேரத்தில் நம்ம ப்ளேம் பண்ணுறோம். அதனால் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கலாம், இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளோட காரணம் யார்? மற்றவங்களா, இல்லை நம்ம தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்காமல், இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்மளே அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளா? நம்மளே நம்ம கண்களுக்கு நல்லா இருக்குது, நம்மளோட ஞானத்துக்கு இது சூப்பராக இருக்குது, இது ஒரு ஷார்ட்கட்டு, ரொம்ப நேரம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, அதனால் நானே இதை நான் பண்ணிக்கினேன் அப்படின்ற விஷயங்களோட கான்சிக்வன்சஸ் தான் இன்றைக்கி நம்ம பிரச்சனைகளா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கலாம். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் தேவன் திரும்பியும் தரிசனமாகி சொல்கிறாரு, இந்த மாதிரி உனக்கு ஒரு குமாரன் பிறப்பாங்க அடுத்த வருஷம்னும் போது சாராள் உள்ளேருந்து சிரிக்கிறாங்க. அப்போ ஏன் சிரிக்கிறாங்கன்னா, இல்லை நான் சிரிக்கலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஆக்சுவலி அவங்க ரொம்ப டிஸ்பிலீஃப், அதாவது ஒரு அவிசுவாசத்தில் தான் சிரிக்கிறாங்க. எனக்கு வயசாகிடுச்சு, அவருக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் எங்களுக்கு போய் குழந்தை பிறக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்காஸ்டிக்காக அவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் அப்போவும் தேவன் அவளை கண்டம் பண்ணல. ஆனால் 18-14ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு அவர் கேள்வி தான் அவர் கேட்குறாரு. அதே மாதிரி தேவன் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அதுக்கு ஈசாக்குன்ற பேர் வைக்கிறாங்க. பேரோட மீனிங் பார்த்திங்கன்னா லாஃப்டர், சிரிப்பு. டிஸ்பிலீஃபில் சிரித்ததை தேவன் ஒரு சந்தோஷமாக அவங்களுக்கு மாற்றி கொடுத்தாரு. இந்த விஷயத்தில் நம்ம என்ன கற்றுக்கலாம் சாராள் கிட்டன்னு பார்த்திங்கன்னா, சம்டைம்ஸ் நம்மளோட சிச்சுவேஷனை பார்க்குறோம், நம்மளோட ஃபேக்ட்ஸ் பார்க்குறோம், நம்மளோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எப்படி சொல்லுதுன்றதை பார்க்குறோம். அதை பார்த்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை இது அவ்வளோதான், இதுதான், இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நம்ம காத்திருந்து விசுவாசத்தோடு இருக்கும் போது அது நம்மளுக்கு கண்டிப்பாக அவர் செய்து முடிப்பார். அந்த செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தேவையானது எல்லாமே பொறுமையும் விசுவாசம் தான். அதனால தான் இவங்களை பற்றி, சாராளை பற்றி பார்த்திங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஸோ மேபி நம்ம கூட இன்றைக்கி சாராளை போல் ஷார்ட்கட் எடுத்திருக்கலாம், பிரச்சனையில் மாட்டியிருக்கலாம், இல்லை நம்மளோட சூழ்நிலையில் பார்த்து இது சரி வராதுன்னு சொல்லிட்டு நம்மளே பொறுமை இல்லாமல் சில முடிவுகள் எடுத்திருக்கலாம். ஆனாலும் தேவன் ப்ராமிஸ் பண்ணால் அவர் செய்து முடிப்பார். அவரால் கூடாத காரியம் ஏதாவது இருக்குதா? அதனால இன்றைக்கி சாராளை போல் என்னதான் ஸ்டார்டிங்கில் நம்ம மெஸ்அப் பண்ணிட்டோம், ஐயோ நான் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட அதுலேயே உட்காராதபடி நம்மளோட பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு விடும் போது நம்மளுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுவார். அதனால் இன்றைக்கி நம்ம ஒருவேளை என்னோட சுயபுத்தியின் மேலே நான் சாஞ்சிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு அந்த விசுவாசத்தை என்னை வர்த்திக்க செய்யுங்கன்னு கேட்கும் போது ஆண்டவர் அவரோட வாக்குத்தத்தத்தை கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேங்க்யூ.